அனைவருக்கும் வணக்கம். லெட் மீ ஸ்டார்ட் வித் எ ஸ்மால் ஸ்டோரி. மெதுவாக செய்கின்ற எதுவும் விரைவாக முடியும். என்ன சார், சீக்கிரம் செய்யறதுனா சார் சீக்கிரம் முடியும் என்று சொன்னால் அது தவறு. ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு பண்டிட் அவருடன் ஒரு மாளிகையில் பணிபுரிகின்ற ஒரு பணியார், இருவரும் ஒரு நதிக்கரையில் இருந்து அந்த ஓடை நதிக்கரை வச்சுக்கல, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்று அந்த மாளிகைக்கு செல்ல வேண்டும். அதற்காக அங்கே போட்மேன் இருக்காங்க, அந்த படகில் தான் செல்ல பரிசல் அல்லது படகில் தான் பரிசல் செல்ல வேண்டும். அந்த பரிசில் அல்லது அந்த படகில் செல்கின்ற பொழுது அந்த படகோட்டி போட்மேன் டெல்ஸ் தம் என்ன சொல்றா, நீங்க அந்த மாளிகைக்கு 6 மணிக்கு கதவு மூடிடுவாங்க. நீங்க அந்த 6 மணிக்கு முன்னே அங்கே போக வேண்டும் என்றால், அந்த மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்றால் மெதுவா நடந்து போனீங்கன்னா நீங்க அங்கே சென்று விடலாம் சொல்லிடலாம். சரி, அந்த கரையிலேருந்து இறங்க. பண்டிட்டு இப்போ நான் தான் கிளாஸ் எடுக்க போறேன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், இந்த கையில் ஒரு வால்யூம் அந்த கையில் ஒரு வால்யூம் எடுத்துட்டு போறேன். நீங்க அங்கே அந்த மாளிகைக்கு அந்த பணி செய்ய போறீங்க, வேலை செய்ய. நீங்களும் வந்து அந்த உபகரணம்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த பணி செய்வதற்காக. நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு பைத்தியக்கார எப்படியா மெல்ல போனால் 6 மணிக்கு உள்ள போக முடியும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், வேகமா ஓடுறேன். அவன் படிக்காதவன், இன்னசென்ட், ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. ஆனால் அவன் சொன்னது, போட்மேன் சொன்னதை அப்படியே கடைபிடிச்சு மெல்ல நடந்து போறான். நான் கொஞ்ச தூரம் ஓடுறேன், ஒரு வால்யூம் அங்கே போய் விழுது, ஒரு ஐபிசி புக் அங்கே விழுது, ஒரு சிஆர்பிசி இங்கே விழுது. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணுறதுல மறுபடியும் அவன் பார்த்தா முன்னே போயிடுறான். இப்படியே சென்றுகின்ற பொழுது 6 மணி டங்கு மணி அடிக்கும் போது அவன் உள்ளே போயிட்டான். வந்துட்டேன், நான் வந்துட்டேன், நான் கிளாஸ் எடுக்க வரேன், வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது டோர் க்ளோஸ்ட். இந்த கதை மூலம் வழக்கறிஞராக நமக்கு தெரிவது என்னவென்று சொன்னால், அல்லது உணர்த்துவது என்னவென்று சொன்னால், ஒரு நாளைக்கு இன்னைக்கு எத்தனை செக்ஷன் படிச்சுங்க சார்? ஐபிஎஸ்ல ஒரு 100, சிஆர்பிஎஸ்ல ஒரு 50, எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு 50 சார். இப்போ என்ன சார், இப்போ எத்தனை செக்ஷன் தெரியும் சார்? படிச்சிருக்கேன் சார். அப்போ மெதுவாக என்கின்ற பொழுது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கல்ல 200 செக்ஷனு, அதை விட்டு எவிடன்ஸில் ஒரு 5 செக்ஷன், இல்லை 3, ஐபிஎஸ்ல ஒரு 3, சிஆர்பிஎஸ்ல 3, ஒரு நாளைக்கு 9 இல்லையா? ஒரு நாளைக்கு மொத்தமே 5 செக்ஷன் சொன்னால் ஒரு மாதத்துக்கு 150 செக்ஷன். இவ்வாறாக நாம் படிக்கின்ற போது அது மனதில் நிற்கும் என்று, இன்னும் அந்த சட்டங்களை விரைவாக நாம் ஞாபகம் வைப்பதற்கு உதவும் என்று கூறி, இன்றைய வகுப்பில் அதாவது குற்றவியல் அல்லது குற்ற வழக்குகளை நடத்துகின்ற வழக்கறிஞர்களுக்கு மூலாதாரமாக இருக்கின்றது ஒரே ஒரு துருப்புச்சீட்டுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி போன வகுப்பு பார்த்தோம். ஃபவுண்டேஷன், அஸ்திவாரமாக இருக்கின்ற அந்த எஃப்ஐஆர் தான். எப்படி ஒரு தமிழுக்கு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் தெரியலன்னா தமிழ் தெரியாது. ஆங்கிலம் என்றால் A to Z 26 எழுத்து தெரியலன்னா ஆங்கிலம் கற்க. அதுபோல இந்த எஃப்ஐஆர், வாட் இஸ் எஃப்ஐஆர், அதில் இருக்கின்ற 15 காலம்தான். நம்ம ஐபிஎஸ்ல 511, சிஆர்பிஎஸ்ல 484, எவிடன்ஸ் ஆக்ட்ல 167, இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் தினந்தோறும் நீதிமன்றத்தில் சொல்லுகின்ற பொழுது இந்த 15 காலங்களை எந்தெந்த காலத்தில் என்னென்ன இருக்கின்றது இதை நாம் படித்தோம் என்றால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நினைப்போம். ஆனால் முக்கியமான இதுதான். அந்த 15 இருந்தாலே போதும், ஒரே ஒரு காலத்திலேயே நம்ம அக்யூட்டில் வாங்கலாம். அது நமது இந்த வகுப்புக்கு அப்புறம் எடுக்க போகிறோம். ஹவு டு கண்டக்ட் ட்ரையல் அண்ட் ஆர் ஹவு டு யூஸ் இட் ஃபார் கண்டக்டிங் ட்ரையல். எவ்வாறு இந்த முதல் தகவல் அறிக்கையினை வழக்கு விசாரணையை பயன்படுத்தி விடுதலை பெறுவது என்பது. இப்போ வாட் இஸ் எஃப்ஐஆர் அண்ட் ஹவு டு மெமரி தான். எனவே இதில் இருக்கின்ற 15 காலங்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன்.
ஃபர்ஸ்ட் காலம் டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் என்றால் திருவள்ளூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளூர். மாவட்டம் திருவள்ளூர். அடுத்து காவல் நிலையம் PS, அதுவும் திருவள்ளூர் டவுன். அடுத்து இயர், ஆண்டு 2020. அடுத்தது FIR நம்பர், முதல் தகவல் அறிக்கை, கிரைம் நம்பர் சொல்லுவோம். FIR நம்பர். (19/20). அடுத்தது டேட் 8/10/20. இதுதான் முதல் காலத்தில் இருக்கும். டோட்டல் 15 columns. First page contain 1 to 11. Reverse side of the FIR 12 to 15. ஓகே, இங்கே போட்டுருக்கோம். 11 இதுக்கான விளக்கு அப்புறம் கொடுக்குறேன். இப்போ முதலாக மாவட்டம் திருவள்ளூர், காவல் நிலையம் திருவள்ளூர் நகர காவல் நிலையம், ஆண்டு 2020, முதல் தகவல் அறிக்கை எண் 1920, தேதி நாள் 8/10/2020. அப்ப இது எவ்வாறு நினைவைத்துக் கொள்வதால், ஒரு போலீஸ் என்றால் டிஸ்ட்ரிக்ட் வைஸா சூப்பரண்ட் இருக்காங்க. அப்போ அவங்க தான் டாப் அந்த டிஸ்ட்ரிக்ட். அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சலாம். ஓகே, இப்போ இரண்டாவது ரெண்டுல ஒரு FIR போடுனா முதல்ல என்ன பண்ணுவோம், அங்க என்ன பீனல் செக்ஷன், என்ன சட்டத்தின்படி அங்கே முதல் தகவல் அறிக்கை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்டர் வாட் செக்ஷன் த FIR registered against the alleged accused. ஏற்கனவே எதிரிகள் எழுதியிருப்பாங்க. இப்போ அப்போ ஆக்ட் எஸ் வந்து, அதாவது புளுரலா வந்தான்னா above 1%னா எஸ் சேர்க்கலாம், இல்லைன்னா ஆக்ட். இங்க அப்படி பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் இல்லை எஸ் சேர்க்கலாம். இங்கே IPC, பிறகு SC/ST அட்ராசிட்டி ஆக்ட், பிறகு TNPPDL ஆக்ட் 1992, இது 1989. இங்க ஐபிசில 294B வச்சுக்கலாம். 294B இதுல 3ல 10, இதுல 4. தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் 1992. இப்போ ஒவ்வொரு சட்டங்கள் என்ன என்பதை இங்கே எழுத வேண்டும். அது உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டா இருக்கலாம், இல்ல ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கலாம், போக்சோ ஆக்ட் இருக்கலாம். என்ன சட்டத்தின்படி இவர் தண்டிக்கப்படுகிறார் என்பது அடுத்த செகண்ட்லேயே வந்துடும். அந்த சட்டங்கள் இருக்கின்றது, அது எந்த பிரிவு செக்ஷன்ஸ். 294 என்ன ஆபாச வார்த்தைகளால் திட்டினார் சார், இங்கே ஜாதி பேரை சொல்லி திட்டார், இங்கே வந்து பஸ்ஸினுடைய அந்த பேருந்தினுடைய சேதத்தை படித்தனார். இதுதான் செகண்ட். 2னாவே நெக்ஸ்ட் சட்டம். ஓகே, இப்போ 3. இந்த 3ல சொல்ற occurrence of offense. Occurrence of offense. Occurrence of offense day. இப்போ 8/10/2020. Date from date to. டே வந்து தேர்ஸ்டே. சாரி, இங்க வந்து டேஸ்டே வச்சுக்கலாம். இன்னைக்குனா தேர்ஸ்டே. டேட் ஃப்ரம்னா டேட், அந்த டேட் வந்து அங்கே போடலாம். டே வந்து தேர்ஸ்டே, இங்கே கூட எழுதலாம். தேர்ஸ்டே வந்து இங்கே எழுதலாம். ஓகே, டேட்டு 8/10/2020. டேட் ஃப்ரம் டேட் டு. சார் இதுக்கெல்லாம் டேட் ஃபார் தகாத வார்த்தை திட்டினாரு, இதெல்லாமா சார் ஒரு இந்த நாள் அந்த நாள் வரும்னா, சப்போஸ் ஐபிசியில்
406 போடுறாங்க, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், குற்றமுறு நம்பிக்கை மோசடினா அதுல ஒரு ஆண்டு கூட குற்றத்தை இல்ல மிஸ்அப்ரோப்ரியேஷன் கையாடல் இருக்கு. அப்படி இருக்கின்ற போது 403 அது ஒரு ஆண்டு கூட இருக்கும், கையாடல் நடந்தது இருக்கு, அப்புறம் கண்டுபிடிப்பாங்க. அப்ப இந்த தேதியில இந்த தேதி வரை, அதுக்காக தான் டேட் ஃப்ரம் டேட் டு இந்த நாள் அந்த நாளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பீரியட், டைம் பீரியட். இது வந்து ஏ, இங்க டைம் ஃப்ரம், டைம் டு. இங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் போடுறோம், அதாவது 18 hours. 18 hours என்ன? 6 மணி. சரி, அடுத்தது இப்போ பில இன்ஃபர்மேஷன் received at PS date. தகவல் காவல் நிலையத்திற்கு கிடைத்த நாள் முடிஞ்சிடும். இங்க வந்து அதே டேட் போடுறாங்க, டேட் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி டைம், நேரம், எந்த நேரத்தில் எப்போ கிடைக்கப்பட்டது என்று சொல்றோம். அடுத்து சி, ஜிடி என்ட்ரி. GD reference entry numbers, reference entry numbers. ஓகே, இப்போ இந்த ABC 3வது ஐட்டம் அல்லது 3வது காலத்தில் முதல் தகவல் அறிக்கையில் 3வது ABC என்ற 3 வரும் என்பது எவ்வாறு நினைவு கொள்ளலாம் என்று சொன்னால், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோம், 3 இருக்குல்ல, ஆல்பபெட்ல 3 என்ன வருது? சி. அப்போ ஏ பி சி, சியோட முடியுதுன்னு சொல்லலாம். அக்கரன்ஸ், குற்றம் நிகழ்ந்த நாள், அந்த தேதி முதல் தேதி, அடுத்தது அந்த டேட்னுடைய அந்த டைம், இந்த நேரத்தில் அந்த நேர அளவு, டைம் பீரியட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், எப்போ கிடைக்கப்பட்டது காவல் நிலையத்திற்கு என்பதை. அடுத்தது ஜிடி, பொது நாட்குறிப்பில் அந்த இந்த சம்பவத்தை பற்றி பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதனுடைய எண், ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் அதை குறிப்பிடும். சரி, அடுத்தது 4 டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தகவலினுடைய தன்மை. என்ன தகவல்? இப்ப நான் தான் புகார்தாரன் இருக்கிறேன், நான் அதை கம்ப்ளைண்டாக முறையீடாக இருந்தால், அல்லது அது வந்து இப்படி ஓரல் வாய்மொழியாக இருந்தால் ஓரல், அல்லது நான் எழுதி கொடுக்கிறேன் என்றால் ரிட்டன், அல்லது நான் ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் நான் போகின்ற பொழுது நானே இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு regarding that offense by myself, நானே ரிசீவ் பண்ணும்போது சுமோட்டோ, மோட்டு ஸ்பெல் மோட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் மோட்டோன்னா ஓ போட ஆரம்பிச்சிங்க, மோட்டுன்னு வச்சுக்கணும். சுமோட்டோவா பண்ண அவரே தன்னைத்தானே வந்து நான் இங்கே சென்று கொண்டிருந்த போது இவ்வாறு இது, அதன் பேரில் அவரை கைது செய்து வந்து முதல் தகவலை பதிவு செய்தன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 வகையான இருக்கும். வாய்மொழியாகவா, அந்த தகவலுடைய தன்மை வாய்மொழியாகவா, எழுத்து மூலமாகவா, அல்லது அந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற அவர் தானாகவே அதை அந்த தகவலினை பெற்று முதல் தகவலினை பதிவு செய்யப்பட்டதா. ஓகே, அடுத்து 5 இந்த டைப் 4 வந்து எப்படி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும்? TYPE 4 எழுத்து டி. சரி, 5 வந்து பார்த்தீங்கன்னா place of occurrence. இங்கேயும் ABC வரும் 3. அடுத்தது place of occurrence A,
பி சி. பிளேஸ் ஆஃப் எங்கே குற்றம் நிகழ்ந்த இடம். எங்கே என்றால் ஏ வந்து பிளேஸ் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ். பியில் சாரி ஏ வந்து டைரக்ஷன் and distance from PS. அது direction and distance from the police station. அந்த காவல் நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசை அப்படி என்றால் இங்க என்ன பண்ணோம், சவுத் ஈஸ்ட் போடணும். எந்த பக்கம் இருக்கு சொல்லிட்டு அப்புறம் பீட் நம்பர், அதாவது சவுத் ஈஸ்ட் எந்த எவ்வளவு தூரம் என்பது இருக்கிறது. அது கிலோமீட்டர் போடலாம். எத்தனை மீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர். சாரி 2 கிலோமீட்டர். ஓகே சரி. அடுத்தது பியில் அட்ரஸ் பிஏ, அந்த இடத்தினுடைய குற்றம் நிகழ்ந்த இடத்தினுடைய விலாசம். சரி. சில in case out of limit of this police station, which police station and district, இந்த காவல் நிலைய எல்லைக்கு அப்பால் அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமேயானால் எந்த காவல் நிலையம் எந்த மாவட்டம், இங்க டிஸ்ட்ரிக்ட் வரும், மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் என்பதை குறிப்பிட வேண்டும். இந்த ஏபிசிக்கு டைரக்ஷன் அட்ரஸ் இன்கேஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னா பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்லயே என்ன பண்ணலாம், பிஏ டி வந்து டைரக்ஷன் வரும். பிஏ படித்து விட்டு என்ன பண்றாரு, ஒரு கேஸை அட்டன் பண்றார், கேஸ்ன்னு போடலாம். ஓகே சரி. இப்போ அடுத்தது 6 பார்த்துங்க. 6 என்றால் யாருங்க, 6னா வேறு யாருங்க, அது புகார் கொடுத்தது யாரு, அந்த தகவலினை தெரிவித்தார் யார் என்று சொன்னால் அதனுடைய இப்போ 6 காலம் 6 பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ட், இன்ஃபார்மன்ட், அந்த முறையீட்டாளருடைய அல்லது தகவல் கொடுத்தவருடைய முழுமையான விவரம். 6னா யாருங்க புகார் கொடுத்தப்போ இதுல A to G இருக்கும். A B C D E F G. A வந்து நேம், யாருடைய பெயர் நேம். B ல name of father's name, husband name. ஒரு தந்தையாருடைய பெயர் அல்லது கணவனுடைய பெயர். சரி. சீல டேட், இயர் ஆஃப் பர்த். இப்போ 1998 இயர் மட்டும் போடுவோம். ஓகேவா? இந்த சரி. டி நேஷனாலிட்டி, இந்தியன். இ பாஸ்போர்ட் நம்பர், date of issue, place of issue. F occupation, place of occupation. FG address. இப்போ இந்த 6வது காலத்தில் இருக்கின்ற ABCDEFG
இது வரைக்கும் எப்படி நினைவு கொள்ள சொன்னால் டீட்டெயில்ஸாக கம்ப்ளைண்ட், அதாவது நேம் ஃபர்ஸ்ட் நேம் தான் வரும், பிறகு யாரு தந்தை பேர், பெண்ணாக இருந்தால் கணவர் பேர், ஓகே அது முடியும். மூன்றாவது சி ஃபார் சர்டிஃபிகேட் நான் வச்சுனா போதும். அப்போ பர்த் சர்டிஃபிகேட்னா அப்போ இங்கே வந்து அப்போ டேட்டு இயர் ஆஃப் பர்த் வந்துடுது. டி என்னன்னா இந்தியன் அப்படின்னு நான் வச்சுனா போதும். அப்போ நேஷனாலிட்டி நாட்டினம் வந்து ஒரு இந்தியன். சரி, இந்த பாஸ்போர்ட் ஈக்கு எப்படி, இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டு நம்ம வெளியே மாவட்டத்துக்கு போனோம்னா என்ன பண்ணுறோம், இ பாஸ் இருக்குதான்னு கேட்டாங்கல்ல, அந்த இ பாஸ்னா அப்போ பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு எண், அந்த டேட் ஆஃப் இஷ்யூ எந்த தேதியில் எந்த நாள் அந்த கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது, டிடி ஞாபகம் வச்சுனா தான் முதல்ல நாள் வந்து, அப்புறம் டி வந்தா டைம், சாரி பிளேஸ், டிபி ஞாபகம் வச்சுக்கணும், பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, அந்த கடவுச்சீட்டு எந்த இடத்தில் வழங்கப்பட்டது. ஓகே சரி, எஃப் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, எஃப் என்ன சொல்லுது சார், என்ன சார் தொழில் செய்றீங்க, வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் சொல்லுவோம், எஃப் ப்ரொஃபஷன், இங்க ஆக்குபேஷன் தொழில், அவ்வளவுதான். அவர் டிரைவரா இருக்காரு. கடைசியில ஜி, கடைசியா நம்ம வசிக்கிற இடம் தான் சொல்ல, இங்க பார்த்தாலும் என்ன பண்றோம், அட்ரஸ். இது முடிஞ்சிச்சா? 6 நவை யாரு புகார் கொடுத்து, யாரு அந்த தகவலை தெரியுது, யாரு அவருடைய டீடைல்ஸ், 6 முடிஞ்சிச்சா? இப்ப 7 இந்த காலம், அதாவது 1 முடிஞ்சு 2 3 4 5 6, இப்ப 7 7ல 7.5 போட்டீங்கன்னா லாபம் வந்துடும். சொல்லுவாங்க, நீ என்னப்பா தப்பு செய்ய, ஜெயிலில் பேசுவாருங்க, நீ என்ன தப்பு செய்த, நான் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஜோசி சொன்னா எனக்கு 7.5 நாடு சனியான், 7னாவே 7.5 நாடு சனிங்க, சும்மா போகிறவங்க கூட உனக்கு மேலே வரும், நீ அக்யூஸ் ஜெயிலுக்கு போவே, தண்டனை அடிப்ப, போலீஸ்காரங்க அடிப்பாங்கன்னு சொன்னாங்க சார். 7.5 நாடு சனி. அப்போ அக்யூஸ்ல யார், அப்போ 7 வந்தாலும் உனக்கு ஞாபகம் எங்கே வரணும், சனி, 7.5 நாடு சனி வந்தால் தான் நம்ம அக்யூஸ் ஆக முடியும். அப்போ அக்யூஸ் டீடைல்ஸ் ஆஃப் accused, sorry, details of known, suspected, unknown, இந்த 3, அதாவது தெரிந்த, சந்தேக ஐயப்பாட்டிற்குரிய, அடையாளம் தெரியாத, குற்றம் சுமத்தப்பட்ட எதிரிகளுடைய விவரம், full particulars of the accused. இதுதான் 7ல. இப்போ இங்க எத்தனை அக்யூஸ்ட், 1 2 3 பேர் இருக்கான், எழுதிடலாம். 50 பேர் வரா, தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ஆட் செப்பரேட் ஷீட். இதற்காக தனியான ஒரு தாளில அதை எழுதலாம். காவல்துறை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்ட, if it is possible means if it is the space is enough for the accused, or 3 or 4% above 15 16 17 na, in addition to separate sheet you can record that name of the accused அப்படின்னு சொல்றது இந்த இடம். ஓகேவா? அப்ப 7.5 பா, உனக்கு 7.5 உசாரா இருந்துப்பா, போலீஸ் எங்கேயும் ஒம்பளிக்காத, நீ கைது, நீ அக்யூஸ் ஆயிடுவே அப்படின்னு சொல்றது தான். அப்போ 7.5. ஓகே சரி. 8 லேட்டு, 8 லேட்டு, 8 வருது reason for delay in reporting by reasons for delay in reporting by complainant, informant. என்னுடைய அந்த ஆடியோ இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் எழுதிங்க. ஏன்னா நான் எழுத பார்த்து எழுத முடியாது உங்களால், அவ்வளோ நல்லா இருக்கு என்னுடைய எழுத்து. ஓகே சரி. எனியாவது நான் வந்து அந்த அடுத்த வகுப்பில் எடுக்கிறேன்ல, ஹவு டு யூஸ் இட் ஃபார் ட்ரையல், வழக்கு விசாரணை போது எவ்வாறு இந்த முதல் தகவல் அறிக்கையினை பயன்படுத்தி நாம் விடுதலை வாங்கலான்னு அதில் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி போட்டுட்டு, நான் இல்லை வேற ஒருத்தர் எழுதுவாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு சரி. இது வந்து வாட் இஸ் வாட், ஹவு டு மெமரி தான் இப்போ. ஓகே சரி. இது டிலே. இங்கே தான் அதாவது அந்த அதாவது முறையீட்டாரால் அல்லது தகவல் கொடுப்பவரால், முறையீடு அல்லது தகவலினுடைய அந்த காலதாமதத்திற்கான காலதாமதம் என்ன,
இங்கே என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துலையும் நான் சொல்லுவாங்க போலீஸ்காரங்களா, வேற எதுவுமே இருக்காது. அவன் சொல்லுவான், சார் எங்களுக்கு வந்து அது விக்டிம் கேர் வந்து இப்போ ரேப் ரிலேட்டட் வச்சுக்கலாம், அது ரீசன் சொல்லலாம். ஏன்னா அந்த சொசைட்டிக்கு பயந்து கொண்டு அந்த பெண்ணினுடைய மானத்திற்காக கொஞ்சம் டிலே வரும், அதை விட எழுத மாட்டாங்க. அல்லது உண்மையிலேயே அவன் நேரம் அடிபட்டு வேற யாரும் இல்லை, ஒய்ஃப் அண்ட் அந்த ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அடிபடுது, ஒய்ஃபை தவிர வேற யாருமே இல்லை, டேக் கேர் சார், நான் மருத்துவமனையில் இருந்தேங்க, என்னை தவிர யாராவது பாதுகாத்தார்கள் ஒரு டிலே. அதை விட வாதியால் தாமதம், நமக்கு தெரிந்த ஒரே மொழி வாதியால் தாமதம் தான் இருக்கும் அதில் மேக்சிமம். சரி, அப்போ அந்த இன் ரிப்போர்ட்டிங் என்ன என்பது தாமதம் இருக்கும் அதில். இல்லை என்றால் நாமளே வந்து ஏதாவது நீங்கள் குறிப்பிடவில்லை என்று நம்ம ட்ராயிங் போது கேட்டுப்போம். சரி, இப்போ 9 சார், அடுத்து 9 நம்ம எப்பயுமே 3 கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஐபிசி 1 to 99 வச்சு நம்ம ஞாபகம் மெமரி வரும் நம்ம கிளாஸில். அடுத்தது லெட்டர்ஸ் 1 to இந்த லெட்டர்ஸில் 99 இருக்குல்ல, அதில் வந்து 9 வரும்போது பி யூஸ் பண்ணுவோம்ல, இங்கே தான் வந்து 9P தானே, பி பர்டிகுலர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் stolen, involved. Properties stolen, involved. களவாடப்பட்ட அல்லது களவாடத்துக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த சொத்தினுடைய விவரங்கள் என்ன. 9 வந்து பி ஆக்கணும். என்ன சொத்து களவாடப்பட்டது, எவ்வளவு, என்ன என்ற அந்த விவரங்கள் அனைத்தையும் இதில் அடங்கப்பட்டிருக்கின்றோம். சரி, 10 மொத்தம் டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் ஸ்டோலன், இன்வால்வ்டு. அந்த களவாடத்துக்கு உட்பட்ட அந்த மொத்த சொத்தினுடைய மதிப்பு என்ன என்பதை 10 சொத்து டோட்டல், மொத்தம் 10 மொத்தம் சொத்து 10. ஓகேவா? இப்போ 11, this is the last column of the first page of the FIR. எப்படி பர்சன் 11 னா பர்சன் ஞாபகம் வச்சுக்கணும். as per IPC ல 11 பர்சன். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அலிபி, அங்கேயும் பர்சன் தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 11 சிட்டிசன், அதுவும் பர்சன் தான். கான்ட்ராக்ட் ஆக்ட் 11 பர்சன் தான். சிஆர்பிசி பார்த்தீங்கன்னா பர்சன் தான். யாரு? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்போ 11 எல்லாம் பர்சன் வரும். அப்போ இங்கே யாரு பின்ன விசாரணை, அதாவது இன்குவெஸ்ட் ரிப்போர்ட், பிண விசாரணை ஸ்லாஷ் அன்நேச்சுரல் டெத் கேஸ் நம்பர் இஃப் எனி. பிண விசாரணையோ அல்லது இயற்கைக்கு மாறான மரணம் ஏற்பட்ட அந்த வழக்கு எண் ஏதாவது இருந்தால், இதான் 11ல ஃபர்ஸ்ட் பேஜில் முடியுது. அப்போ இந்த 1 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன், 2 ஆக்ட் சட்டம், 3வது அக்கரன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், 4 டைப், 5 பிளேஸ், 6 who is the complainant and informant, 7 accused, 8 delay, 9 property particulars, 10 total value, 11 inquest and unnatural death. Okay, இப்போ செகண்ட் பேஜுக்கு போறோம். செகண்ட் பேஜ் ஆஃப் த FIR 12 to 15. முக்கியமானது என்னவென்றால் இந்த 12 தான் நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்ன அடங்கி இருக்கும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் பேஜ் ஓவர், செகண்ட் பேஜில் இப்போ 12 FIR contents. முதல் தகவல் அறிக்கையினுடைய சுருக்கம் அப்படின்னு அங்கே இருக்கும். செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னாவே இப்போ எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த அட்வொகேட்ஸ் ப்ராக்டிஸ் இதெல்லாம் இது அவங்களுக்கு எல்லாரும் டெய்லி பார்க்குறாங்க.
ஜூனியர்ஸு அல்லது இப்போது சட்ட மாணவராக இருக்கிறவர்கள் இதில் எஃப்ஐஆர் பற்றி தெரிந்து கொள்வது அதற்காக தான் இது. ஓகே, அதில் பணிந்து அனுப்பப்படுதுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ எப்பயுமே இது எப்படி முக்கியம் என்றால் 1+2 3 3 ரொம்ப முக்கியம். எப்படி சிஆர்பியில் சாப்டர் 12 முக்கியம், 12 பார்த்துட்டு எல்லாமே 12 முக்கியமாக இருக்கும். ஓகே, சரி, பணிந்து அனுப்பப்படுதுன்னு இருக்கும். இன்று இப்போ நான் தான் இன்ஸ்பெக்டரு, நான் காவல் நிலையத்தில் இருக்கிறேன். நீங்கள் ஒடியாதீங்க சார், ஐயா ஐயா என்னை ஒருத்தன் வெரைட்டி 2 வெட்டி வெட்டினாங்க, நான் தப்பிச்சு ஓடியாந்துட்டேங்க அப்படி என்று புகார் கொடுக்க அல்லது இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அப்போது அது என்ன பண்ணோம், இன்று தேதி 8/10/2020 அன்று நான் நிலையம் ஆஜராகி இருந்தபோது, அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பேர் சொல்கிறேன், வெங்கடேசன் அவர்கள் இங்கே நிலையம் ஆஜராகி என்னிடம் கொடுத்த புகார் அல்லது அந்த தகவல் பின்வருமாறு. அவ்வளோதான், பின்வருமாறு இங்கே டேட்லாம் எழுதுவார், பின்வருமாறு எழுதுவார். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு என்ன பண்ண, மேற்கண்ட புகார் மீது எழுதிங்க. நான் சொல்றது, மேற்கண்ட புகார் மீது அந்த காவல் நிலையம் திருவள்ளூர் நகர காவல் நிலைய கோட்டையன் 1920 படி பிரிவு அண்டர் செக்ஷன்ஸ் ஈதாசா பிரிவுகள் 294 323 324 506 part 2 அப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதனுடைய அசல் இப்போ நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்றாங்க காவல் நிலையத்தில். நீதிமன்றத்திற்கு ஒரிஜினல் அசலா அல்லது டூப்ளிகேட் அனுப்பணுமா? எஸ், அசல் ஒரிஜினல் தான், அலாங் வித் த டிஃபெக்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அந்த ரிப்போர்ட். இந்த அசல் முதல் தகவல் அறிக்கையும் அந்த புகாரணையும் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மற்ற அதிகாரிகள் நகல்கள் அனுப்பப்படுது. மற்ற யாருன்னா டிஎஸ்பி எஸ்பி இருப்பாங்க, மற்ற ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் இவர்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு நகலினை அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு அவர் அங்கே எழுதுறாரு. ஓகே, சரி, இப்போ இதுதான் கண்டென்ட்ஸ். அப்படி 13 1+3 4 நடவடிக்கை. இதுல 3 12 தெரிஞ்சிடும், அது முக்கியமா. இங்க வந்து என்ன, எவ்வாறு ஆக்ஷன் டேக்கன், எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது என்றால், அங்கே since the report reveals that commission of offense under section as mentioned in item number 2, the case registered and took up investigation. இந்த took up investigation அதாவது இதுல இருக்க, நான் அப்புறம் சொல்றேன். took up investigation அதாவது கொடுக்கப்பட்ட அந்த முறையீடு அல்லது அந்த தகவலின் பேரில் நாம் ஏற்கனவே பார்த்தல இரண்டாவது ஐட்டத்தில் உள்ள அந்த சட்ட பிரிவுகள், சட்டம் மற்ற பிரிவுகளின்படி அவர் அந்த குற்றத்தை புரிந்திருப்பதாக தெரிய வருவதால் அந்த சட்டத்தின்படியே அந்த பிரிவுகளின்படியே அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதனை புலன் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. டுக் அப் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்கும். சரி, ஓகேவா? அடுத்தது எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் read over to the informant, a complainant or informant, admitted to be correctly recorded and a copy given to the informant, a complainant, free of cost under which section 154 subsection 2 of CRPC. அதாவது அந்த முதல் தகவல் அறிக்கையினை யார் முறையீட்டினை கொடுத்தாரோ, யார் தகவலினை கொடுத்தாரோ அவருக்கு படித்து காட்டப்பட்டு அவரும் நான் என்ன சொன்னேனோ அல்லது நான் என்ன எழுதியிருந்தேனோ, நான் என்ன புகாரினை முறையீட்டினை தங்களிடம் கொடுத்தேனோ
அது மாதிரியே நீங்கள் பதிவு செய்து இருக்கிறீர்கள் என்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிறகு அந்த பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையினுடைய ஒரு நகலினை 154 உட்பிரிவு 2 குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் 1973 படி அவருக்கு கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக கொடுக்கப்பட்டது. ஓகே, இதுல இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் டேக்கன் எஃப்ஐஆர் என்பதை எப்படி நான் வச்சிருது? ஒன்னு வந்து ஏ ஆக்ஷன், இங்க 3 எஃப்ஐஆர். இந்த இங்க டுக்கப் இன்வெஸ்டிகேஷன் வந்து டேக்கன் இல்ல, ஆக்ஷன் டேக்கன் இல்ல, இங்க டுக்கப்னு வந்து போட்டுங்க. டுக்கப் இன்வெஸ்டிகேஷன் இதான் 13 நடவடிக்கை ஆக்ஷன் டேக்கன். சரி, 14 14 1 + 4 5 இப்படி இல்லை, எப்படி 5 படனா இருக்கும், எஸ் மாதிரியே தெரியும். அப்போ சிக்னேச்சர் தம் இம்ப்ரெஷன், அதாவது அந்த சிக்னேச்சர் தம் இம்ப்ரெஷன் ஆஃப் கம்ப்ளைனன்ட் ஆர் இன்ஃபார்மன்ட், அந்த முறையீடு கொடுத்தவர் தகவலினை கொடுத்தவனுடைய கையொப்பம் அல்லது அவருடைய இடது கை பெருவிரல் பதிவு என்று இருக்கும். அதே மாதிரி இங்க நேரா சிக்னேச்சர் 2O ஞாபகம் வச்சுங்க. 2O யாரு? ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ் பர் டெஃபினிஷன் சிஆர்பிசி, காவல் நிலைய பொறுப்பதிகாரி. அவருடைய கையெழுத்து, அந்த காவல் நிலைய பொறுப்பதிகாரியுடைய கையெழுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம், அவருடைய நேம் எழுதணும். நேம், ரேங்க், ரேங்க் என்றால் எஸ்ஐயா, இன்ஸ்பெக்டரா, டிஎஸ்பியா என்ற அந்த ரேங்க். சரி, கடைசியா இதை ஞாபகமே வச்சுக்க வேண்டியதில்லை. ஏன் 15 வருதுல, யார் கோர்ட்டுக்கு போவாங்க கடைசியா? இப்போ வந்து ஒரு மனைவி கணவனை போட்டு அடிக்கடி நடிக்கிறார். அந்த கணவர் வழி தாங்க முடியாம கோர்ட்டில் வந்து கடைசியா வேற வழியே இல்லை, வாழவே முடியாதுன்ற போது என்ன பண்றாரு? டிவோர்ஸ் அப்ளை பண்றாரு. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். அதாவது கணவன் மனைவியை தினந்தோறும் அடிக்கிறான். எவ்வளவு நாள் தான் அந்த மனைவியால பொறுக்க முடியும்? ஒரு ஸ்டேஜில் என்ன பண்றான்? கடைசியா இவனால வாழவே முடியாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுக்கிறார். அதே போன்று ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செக்ஷன் அஃபென்சிவ் காக்னிசபிள் பெயிலபிள் இருக்கு. அடுத்தது கோர்ட் இருக்கும். 6வது காலத்தில் தான் ஷெட்யூல் 1 கோர்ட் இருக்கும் எப்பவுமே. அப்ப நீதிமன்றம் இங்கே டேட் அண்ட் டைம் dispatch to the court. நீதிமன்றத்திற்கு அனுப்பிய நாளும் நேரமும் அந்த முதல் தகவல் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையினை எந்த தேதியில் எந்த நேரத்திற்கு அனுப்பி வைக்கப்படுது என்பதுதான் இந்த 16. இப்போ 15 காலம். இப்போ இதை பாருங்க, இந்த போலீஸ் அதாவது இப்படி தான் இருக்கு எஃப்ஐஆருடைய. இப்போ வந்து ஆன்லைனில் வந்து அது சம் ஜிக்ஜாக்காக கூட இருக்கலாம். இப்போ காலம் 1ல் ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் மாறி இருக்கும். ஆனால் ஆஸ் பர் அது 150 எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் 11 தான் இருக்கும், ப்ளஸ் 12 to 5 இருக்கும். இதை தான் தமிழ்நாடு இந்த சிம்பிள் இருக்கும். தமிழ்நாடு போலீஸு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் ரிப்போர்ட் முதல் தகவல் அந்த செக்ஷன் 154 இருக்கும். பட் ஆஸ் பர் 154 சப்ஜெக்ட் 1. சரி, இப்போ இது அப்படியே அவுட் டு மெமரி சொன்னல, நான் ரிவர்ஸ்ல அப்படியே சொல்றேன். 15 டேட் அண்ட் டே ஆஃப் த dispatch to the court. ஓகே. 14 சிக்னேச்சர் கம்ப்ளைனன்ட் இன்ஃபார்மன்ட் 2O ஆஃபீஸர் சார்ஜ். 13 ஆக்ஷன் டேக்கன் எஃப்ஐஆர் அந்த டுக் அப் இன்வெஸ்டிகேஷன். 12 எஃப்ஐஆர் கண்டென்ட், அதில் என்ன ரிஜிஸ்டர் கேஸ். 11 இன்கொஸ்ட் ரிப்போர்ட்
and unnatural death. 10 total value of the property. 9 particulars of the property. 8 reason for delay in report by the complainant and the informant. 7 details of the known, suspected, unknown, accused with full particulars. 6 வந்து details of the complainant and the informant. 5 வந்து place of occurrence. 4 type. 3 occurrence offense. 2 acts and sections. 1 district. இவ்வாறு படிக்கணும். இதுதான் மெமரி. இன்னொரு குழு கொடுக்குறேன். நீங்க சட்ட புத்தகங்களை படிக்கின்ற பொழுது இப்போ நீங்க 1 to 3 சொல்லுன்னு சொன்னீங்களேன், தூங்கிட்டு இருப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, எப்படியா இருப்பீங்க, 1 2 3 4 5 6 சொல்லிடுங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். ஐ வில் கிவ் யூ சம் டிப்ஸ் ஃபார் மெமரி. 99 100 ஆரம்பிச்சு 0 முடிக்கணும் டெய்லி. அட் த டைம் நீங்க அப்படி பண்ணி பாருங்க. 1 to 100 ஈஸியா சொல்லிடலாம். ஆனா 100 to 0 வாங்க, you have to concentrate in your mind that numbers only. இப்போ நான் சொல்லுவேன், ஆரம்பிச்சேன்னா அப்படியே சொல்லுவேன். அப்படி நீ பழகி பாருங்க, அது மாதிரி தான். இதை இப்போ நீங்கள் எதனால கேளுங்களேன். ஃபார் உதாரணத்துக்கு எந்த இந்த 1 to 15ல மகேஷ் நீ கேள்வி ஏதாவது கேள்வி, எந்த 1 to 15 ஏதாவது கேளு. 10 சார். 10 ஆகுது டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. எப்படி நான் வந்து எனக்கு 10னாவ 10 மொத்த சொத்து மதிப்புன்னு சொல்லுவேன். இன்னொன்று கேளு. 6 சார். 6 யாரு அது? யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நான் எவ்வளவு பெரிய தாதா? என் பேர்ல யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? யார் அவன்? முறையீடு கொடுத்தவன் யார்? தகவல் கொடுத்தவன். இப்படி நான் வச்சுக்கணும். அடுத்தது 12 சார். 12 எஃப்ஐஆர். அதான் முக்கியமானது. எஃப்ஐஆர் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர். இப்போ நான் இது ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் ப்ரீசியஸ் டைம். இது மாதிரி வர எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ ஒரு ரிவர்ஸ்ல இப்படி வேணாதான். இல்லைன்னா இதை நீங்க பல முறை படித்தால் கூட, ஏனென்றால் ஒரு குற்ற வழக்கு கிரிமினல் லாயர்ஸா இருக்கின்றவர்கள் எஃப்ஐஆர்ல இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒரு காலம் போதும் நம்ம அக்யூட் வாங்குறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல டேட் இருக்குல்ல, நாள், இந்த ஒரே காலமே நமக்கு போதும் அக்யூட்டர் வாங்கிடலாம். ஏஆர் ரிப்போர்ட்டையும் இந்த டிஃபெக்ட் அவனுடைய ரிப்போர்ட்டையும் கான்ட்ரா பண்ணா போதும். ஸோ ஈச் அண்ட் எவ்வரி ஒரு காலம் நமக்குள்ள பிளஸ் என்ன தெரியுங்களா? இவர் வந்து இதை நடத்துற 15 காலத்துக்கு பிபி ஆர் ஏபிபி ஆர் ஸ்பெஷல் பிபி. இவர்கள் எல்லாம் பாவம். ஏனென்றால் they have to prove, they have to corroborate as per under section 157 of Indian Evidence Act 1872. They have to corroborate all the 15 columns along with the 161 subsection 3 of CRPC statement, previous statement. ஆனா நமக்கு நீ எதனா பண்ணீங்க சார், நீ பிபி சார், ஏபிபி ஸ்பெஷல் எதனானே பண்ணீங்க சார், எனக்கு இந்த ஒரு காலம் போதும் சார், சார் அது கூட தேவை சார், இந்த காலமே போதும் சார் எனக்கு, நான் சொல்றேன் இந்த காலம், என்னுடைய மை எக்ஸ்பீரியன்ஸ் என் 2 காலமே போதும் எனக்கு. ஏன்? there is no only one word, your honor, as per the section registered against the alleged accused, there is no ingredients made out, there is no offense attract to the alleged accused. அவ்வளவுதான். 306 போட்டுட்டேன். ஆனா இன்கிரிடியன்ஸ் போய் இல்லையே. 107 போனா அதுல இன்கிரிடியன்ஸே இல்லையே. 107 இன்கிரிடியன்ஸ் என்ன சொல்றான்? அது இல்லையே. தட்ஸ் ஆல். 291 போடுறேன். ஆனா டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா மேட் அவுட் ஆகலையே. அப்போ அதுலேயே பிடிச்சோம். அப்போ நமக்கு தேவை இந்த 15 காலத்திலையும் இது 15 செங்கல் நான் வச்சுனேன். இந்த 15 செங்கல் இருக்குல்ல, இதுல நமக்கு தேவை கண்டுபிடிக்க வேண்டியது எந்த கல் வீக்கா இருக்கு. ஆனா பிபிஓ, ஏபிபிஓ, ஸ்பெஷல் பிபிஓ அதை பார்க்க முடியாது. எல்லா கல்லுமே அவங்க என்ன பண்ணணும்? நல்லா தான் இருக்கிறது மாதிரி செய்யணும். நமக்கு அந்த வேலை கிடையாது. ஒரே ஒரு கல் இதை ஷேக் பண்ணா என்டையர் கொலாப்ஸ். ஏன்னா ஐயோ டிலேவுக்கு சரியான there is no sufficient reason stated, so the benefit of doubt goes in favor of the accused, hence acquittal. ஐயா ஏதாவது நீங்க நிர்வாகம் சொல்லியிருக்காங்க பாரு, உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வாதி தரப்பில் நிரூபிக்க தவறியதால் உங்களை விடுதலை செய்கிறேன். சந்தேகத்தின் பண்ண அவ்வளவுதான். பெனிஃபிட் we have to create doubt in the minds of judges.
அதுக்கு நம்ம இது உதவி புரியுது. நான் வந்து இது அடுத்த வகுப்பில் எப்படி எடுக்கணும்னா, வழக்கு விசாரணையின் போது ஹவு டு யூஸ் இட் எஃப்ஐஆர் டு அக்யூட் எடுக்கும்போது இன்னும் வெரி கிளியராக எடுக்கிறேன். இப்போ இது வாட் இஸ் வாட் புரியுதுங்களா? எஃப்ஐஆர்னா 15 காலம். இந்த 15 காலத்தையும் கோர்ட்டில் போனால் எதையுமே பார்க்கக்கூடாது. இது 15 முறை எப்பெல்லாம் நீ தனியாக இதுக்கு டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. எப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த 15 நாளைக்கு 15 தடவை படித்தாவே போதும் என்று கூறி, இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.